ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி நம்பருக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் மீஷோவில் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் சம்திங் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். 110 ருபீஸ். நல்லா இருக்குது. ஏற்கனவே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. 108 விலையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து இது சொல்லணும். கலச சொம்பு கொடுப்போம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மாலைலாம் போடணும்னா இதில் போடலாம். இது தேங்காயில் சொருவிட்டு நம்ம ரோஸ்லாம் வைக்கிறதா இருந்தால் இது மேலே வைக்கலாம். நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி ரோஸ் வைக்கலாம். இல்லைன்னா வேறு எதுனா நம்ம வைக்கணும்னா ஐடியா எப்போது எப்படி வருதுன்னு தெரியல. நாளைக்கு வச்சுட்டு சொல்லுவேன். இது மீஷோவில் இது ரெண்டும் வளையலும் இதுவும் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் புதுசு இது ரெண்டும். வந்து ரிட்டன் கிஃப்ட் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து எனக்கு மண்டே வந்து பாரிஸ் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. பாரிஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. 30 சம்திங் தான் சொன்னாங்க. அதை கொடுத்துட்டு அவங்க எதனா யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. இது மூடியோட இது ஒரு டசன் 12 பீசஸ் 30 ருபீஸ் சொல்லி வாங்கியிருந்தேன். 55 சொன்னாங்க, 30 சொல்லிட்டாங்க. அப்புறமா மெகந்தி கம்பல்சரி வாங்கணும். மருதாணி கொடுத்தா நல்லது சொல்லுவாங்க சிலங்களுக்கு. ஆக்சுவலி நேற்று நான் மருதாணி அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் மருதாணி அரைச்சி கொடுத்துட்டேன். பட்டு அவங்கள வரும்போது அவங்களுக்கு செட்டாக வச்சு கொடுக்கலான்னு இதுவும் வாங்கியிருக்கேன். இது ஒரு 12 பீஸ் வாங்கினேன். இதுவும் பாரிஸில் தான் வாங்கினேன். அப்புறமா ஒரு பாக்ஸ் பேங்கிள் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 வளையலாக கொடுக்காதீங்க, மினிமம் 3 ஒரு கைக்கு 3 போடுற மாதிரி பார்த்து 6 வளையலாக வைங்க. இல்லை ஒரு டசனாக மினிமம் ஒரு டசனாக வைங்க. அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் கொடுங்க. இதுவும் பாரிஸில் தான் வாங்கினேன். மண்டே போய் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த கிப்பு வாங்கினேன். ரோஸ் மாதிரி அழகாக இருந்தது பாருங்க, குட்டி குட்டி ரோஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலி பீஸ் காட்டுற மாதிரி நல்லா இருந்தது. இது வாங்கினேன். அப்புறம் மைக் கொடுத்து ஸ்டிக் அது சொல்லுவாங்க. சுமங்களுக்கு மைக் கம்பல்சரி கொடுக்கணும். அதனால் இது ஒரு டசன் வாங்கியிருந்தாங்க. மண்டே ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே தான் போகணும். 6:30 சம்திங் கிளம்பி போகணும். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30 ஆகிடுது. அப்புறமா நாட்டு மருந்து பாரிஸ்க்கு போனீங்கன்னா நாட்டு மருந்து கடைக்கு போங்க. அதில் வந்து மஞ்சள் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் இந்த மயிலாப்பூருக்கு விஜயா ஸ்டோரில் வாங்கினேன். சரி இந்த வாட்டி பாரிஸ் போகிறோம் அங்கேயே வாங்கிக்கலான்னு இதுவும் அங்கே தான் வாங்கினேன் நாட்டு மருந்து கடையில். இது அப்புறமா குங்குமம் அப்புறமா தாலிக்கயிறில் 3 விதம் காட்டினாங்க. இது வந்து கொஞ்சம் திக்காகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கினேன். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா லைஃப் நல்லா வரும். ஸோ இதேமாரி கொஞ்சம் திக்காக பார்த்துருந்தாங்க. அப்புறம் கண்ணாடி வாங்கினேன். இதுவும் மண்டே தான் கண்ணாடி வாங்கினேன். பீஸ் காட்டுறேன் பார்த்தா மூஞ்சி பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லது. ரொம்ப குட்டியாக கொடுக்காது. இதனா ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து பென்னு பென்சில் அதே மாதிரி கொடுத்தேன். ஸோ இந்த வாட்டி டிமார்ட் போயிருந்தேன். இது அழகாக இருந்தது பவுச்சு. இது பாக்ஸ் தான். ஆக்சுவலி 15 ருபீஸோ 20 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வாங்கினேன். இது வந்து 2 பாய் ஃப்ரெண்டு.
அப்புறமா 2 கேர்ள் பாப்பா இருக்காங்க இங்கே. பாய் பாப்பா தான் இது, கேர்ள் பாப்பா தான் இது. இது டிமார்ட்டில் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் டிமார்ட் போனீங்கன்னா இந்த கலெக்ஷன் பாருங்கள். அப்புறமா கில்பு வாங்கினேன், ஒரு 5 கில்பு வாங்கினேன். ஆக்சுவலி எங்கே இருக்குது தெரியல, மீதி 2 இது ஒரு கில்பு வாங்கினேன். அப்புறம் முக்கியமாக சீப்பு கொடுக்கணும்ல, சீப்பு வாங்கினேன். 2 பாக்ஸ் வாங்கினேன் சீப்பு. இது ஒரு பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அமுத்துனா கூட அமுங்கலை, நல்லா கனமாக நல்லா இருந்துச்சு. இது 75 தான் ஒரு டசனு சம்திங் தான். இதுவும் பேரிஸில் தான் வாங்கினேன். 75 சொல்லிட்டு 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது ஒரு பேக்கெட் இருக்கா, இது ஒரு பேக்கெட், 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் 75 ருபீஸ், 12 பீசஸ் இருக்கும். 6 ருபீஸ் சம்திங் தான் வருது. அப்புறம் கலசத்துக்கு நான் தண்ணி ஊற்றி தான் கலசம் வைப்பேன். ஸோ அதுக்கு ரோஸ் வாட்டர், ஜவ்வாதி, நல்ல தண்ணி போடுவோம். அப்புறமா மஞ்சள் மிகுந்த லைட்டாக போடுவோம். குலதெய்வம் ஆணி வாரிசாக இருந்ததுன்னா சந்தனம் கொஞ்சம் போட்டுருவோம் அதில். அப்புறமா எலுமிச்சைப்பழம் கம்பல்சரி போடுங்க. அரிசி வைக்கிறது இருந்தாலும் அதே தான், வீட்டு வழக்கமாக. அப்புறமா ப்ளவுஸ் பீஸ் எப்போல்லாம் என்கிட்ட காசு இருக்கோ அப்பப்போ 2 வாங்கி வச்சுப்பேன். அந்த கலெக்ஷன் தான். லாஸ்ட் இயர் கொடுத்தது கொஞ்சம் புக்ஸு, கொஞ்சம் பேங்கிள்ஸ் லாஸ்ட் இயர் இருந்தது, கொஞ்சம் மீதி இருக்குது. அதில் அதெல்லாம் மிஸ்மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த வாட்டி 20 மெம்பர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்ணாடி ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம கொடுத்தா அவங்க பூஜை ரூமில் கூட வச்சுப்பாங்க. ஸோ மினிமம் இந்த சைஸ் கொடுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக இருக்குது. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 180 சம்திங் வாங்கணும். இது வந்து 60 ருபீஸ் சம்திங். நம்ம 40 காட்டினார், 30 காட்டினார், 60 காட்டினார், 3 ரகம் காட்டினார். நான் 60 வாங்கிக்கிறேன். ஏன்னா 60 வந்து கொஞ்சம் எனக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல. இது கொஞ்சம் கனமாகவும் இருக்குது, கொஞ்சம் கைப்பின்னல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. நம்ம கைப்பின்னலாம் வாங்கலாம், அது வந்து 30 ருபீஸ் சம்திங். இது வந்து இன்னும் நல்லாயிருக்கும். சரடு போடுறவங்களுக்குலாம், சரடு போட்டுட்டு இது கயிறு போடுறவங்களுக்கு இந்த கைப்பின்னல் வந்து செட் ஆகாது, ஏன்னா அந்த உருவம்லாம் உள்ளே போகாது. பட் இது நல்லா இருக்குது, நல்லா லைஃப் வரும், திக்னஸ் நல்லா இருக்குது. 30, 40, 60 காட்டினார். 30 வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது, 40 வந்து கொஞ்சம் பரவாயில்ல. சரி 60 வாங்கிக்கலாமே, இந்த 60 வாங்கிக்கிறேன். நல்லா இருந்தது அந்த ஷாப்பை. நெக்ஸ்ட் இயர் போனேன்னா நான் உங்களுக்கு அந்த ஷாப்பை காட்டுறேன். நல்லா கம்மி பண்ணி கொடுத்தாரு. பேங்கிள் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு பாக்ஸாகவே கொடுத்துருங்க, ஏன்னா ஒரு கட்டி கூட வச்சுருந்தார். எனக்கு 2 சைஸ் வேணும்னு சொல்லிட்டு 2 சைஸ் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிறேன். ஆக்சுவலி இதில் 26 இருக்கும், 2 பேங்கிள் வந்து 24 இருக்கும். இது 24, இது 26. நான் எப்போவுமே ஒரு டசனாக தான் பேங்கிள் கொடுப்பேன், பிகாஸ் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது எப்படி வச்சு கொடுக்க போகிறேன்னா, வெத்தலை பாக்கு கம்பல்சரி. வாழைப்பழம் நேற்று போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். மாதுளப்பழம் வச்சா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் மாதுளப்பழம் அம்பாளுக்கு வைங்க, ரொம்ப நல்லது. இது எல்லாம் தான் வாங்கணும்னு இல்லை, வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, இது கம்பல்சரி. வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், சீப்பு, அப்புறமா இது பேங்கிள் கம்பல்சரி. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அம்பாலே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாள். அதனால் ஃபோட்டோ வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு இது 7வது வருஷம். இது நான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் கலசம் 3வது வருஷத்துலேருந்து கலசம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ இந்த நாளைக்கு போட முடியுமான்னு பார்க்குறேன், இல்லை நாளைக்கு சாட்டர்டே போடுறேன். நான் 1 டே மட்டும்தான் கலசம் வச்சு பொறுப்பு கொண்டு வந்திருக்கேன். ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன், அந்த வேண்டுதல் அம்பாள் நல்லா நிறைவேற்றி கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் இயர் 3 டேஸ் வச்சு பண்ணணும் ஆசையாக இருக்குது, பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து காசு நம்ம ஆடிப்புறத்துக்கு கூட ஆக்சுவலி இது மாலையாக போடலாம். நான் அம்பாளுக்கோசம் வாங்கியிருக்கேன், இன்னும் 2 ஆர்டர் போட்டிருக்கேன். ஆடிப்புறத்துக்கு நம்ம வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில்,
அவங்களுக்கும் போடலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்குறதா வாங்குவாங்க மீஷோவில் தான். அப்புறமா இதுவும் செம்ம கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மெட்டலாக என்ன மெட்டீரியல்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. என் டாக்டர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி நாளைக்கு எப்படி கொடுக்கலான்னு ஐடியா இருக்குங்க. வெத்தலை பாக்கு வைப்பேன். ஒரு ப்ளவுஸ் அந்த அழகாக மஞ்சள் கிழங்கு எப்பவுமே 2ஆக வைங்க, 1 வைக்காதீங்க. மஞ்சள் கிழங்கு ரெண்டுமே. தாலிக்கயிறு 1 வைங்க, சீட் 1 வைங்க. ஆக்சுவலி இது ஃபோட்டோ பிளாக்காக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது நல்ல நேவி ப்ளூ கலர். அப்புறம் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ வைக்கணும் கம்பல்சரி. கண்ணாடி, தேங்காய் இருந்தால் உங்களால் முடிஞ்சால் தேங்காய் கூட கொடுங்க. தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது சொல்கிறாங்க. கொடுக்கலாம். ஒரு செட்டு முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுக்கலான்னு எடுக்கிறேன். மெகிழ்ச்சி 1 வைக்கணும். நீங்கள் இதை டிசைனாக கூட வைக்கலாம் ப்ளவுஸை. ப்ளவுஸை வந்து இப்படி சுற்றி எப்படி டிசைன்ஸ் இருக்குங்க. இப்படி இருக்கலாம். இப்படி வைக்கலாம். ரெடியாக இருக்கும். பூ இங்கே அழகாக இந்த பூ வைங்க. வெத்தலை பார்க்குங்க சொல்லிட்டு அழகாக பூ வச்சுக்கோங்க. ஒரு கிட்டு ரெடி. இப்படி தான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். நாளைக்கு இல்லை மை 1 வைக்கணும், தாலிக்கயிறு வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டுடே பர்ச்சேஸ். இன்னும் பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பூஜை சாமான்லாம் தேய்க்கணும். ஒழுங்கா சொல்லு. Hello guys. இந்த கஷ்டம் படிக்கட் பார்த்தீங்களா? பழனி மலை படிக்கட் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு பேசிகிட்டு இருந்தா. இது ஆக்சுவலி இந்த படிக்கட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரே பண்ணி எடுத்துகிட்டு வந்தார்.
நான் 3rd இயர் கலசம் வச்சு கும்பிட போகிறேன்னு சொல்ல வச்சு, மாமா எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, இதேமாரி பண்ணி கொடுக்குறியா, நான் வாங்கித்தா அப்படின்னு சொன்னேன். இரு சார் அது நான் கையிலே பண்ணிட்டு வரேன் அப்படின்னாரு. அப்புறம் இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா நம்ம கோல ஸ்டிக்கர் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஆக்சுவலி அங்கே தான் வாங்கினோம். ஒரு 4-5 ஸ்டிக்கர் வாங்கினேன். 20 ரூபாய் 15 சம்திங் தான். அது வாங்கி ஒட்டிட்டேன். இது அப்படியே ஒட்டிக்கோங்க. இது வந்து இதில் எங்கள் வீட்டுக்கார் தான் பண்ணி கொண்டு வந்தார். ரொம்ப அழகாக இருக்கும். நாளைக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் வந்து பனானாலாம் வைக்கிறதுக்கு, பனானா ட்ரீ குட்டியாக வாங்கல, அது வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு நிறைய பார்த்தேன் மீஷோட. ஷாப்பில் விஜயா ஸ்டோரில் வந்து 250, 300, 500 சம்திங் இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் இதுவும் பண்ணி கொண்டு வந்தார். நான் பண்ணித்தரேன் சொல்கிறேன் அப்படின்னு. பட் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது தெரியல. இது செம வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே வந்து ஸ்ட்ராங்காக இரும்பில் பண்ணியிருக்காரு போல. செம வெயிட்டு. இது ஆக்சுவலி இதுவும் 2 பண்ணார். அப்புறமா இதில் தான் ஃப்ரூட்ஸ், இதில் வெத்தலை அதெல்லாம் இதில் வைப்பேன் தட்டில். அப்புறம் வந்து நட்ஸ்லாம் இருந்தால் இந்த தட்டில் வைப்பேன். ஆக்சுவலி அவ்வளோதான். இது கூட பனானா வந்து நான் ஆக்சுவலி ஃபஸ்ட் வருஷம் 2வது வருஷம் வந்து கட்டிட்டு இருந்தேன். அது அப்படியே விழுந்துடும், கஷ்டமாக இருக்கும். அப்புறமா அதுக்கு ஒரு வழி பார்த்து வீடியோ பார்த்து அப்புறம் சரி அதில் நிறைய இருந்தது. சர்க்கிள் மாதிரி இருக்குது, கோன் மாதிரி இருக்குது, நிறைய மாடல் இருந்தது. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு 4-5 மாடல் அனுப்பினேன். அவர் இந்த மாடல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுவும் எப்படி சொல்லணும், இந்த பனானா ட்ரீ இருக்குல்ல, வாழை மரம், அது எப்படி சொல்லணும்னா இறங்கிடும். இந்த வெயிட்டுக்கு அதுவும் அது சாயாது. இது வந்து வரலட்சுமி நோம்புக்குன்னு வாங்கினமான ஃபஸ்ட்டு வருஷம் வாங்கினேன். இதோட இன்னும் பெருசாக வாங்கினேன். இந்த வருஷம் இன்னும் பெருசாக சேலை கட்டலான்னு இருக்கேன். நாளைக்கு வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.